தேவனிடத்தில் கேட்டு உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவாராக. சமாதானம் கேட்டீங்கன்னா சமாதானம் கொடுப்பார். விடுதலை கேட்டீங்க விடுதலை கொடுப்பார். பிள்ளைகள் வாழாம இருக்க ஆண்டவரே என் பிள்ளை வாழணும், வாழ்வு கொடுப்பார். குழந்தை இல்லாம இருக்க ஆண்டவரே குழந்தை கொடுப்பார். ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சரீரத்தில் வியாதியோடு இருக்கிற ஆண்டவரே வியாதியை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தை அதிகமாய் நேசிக்க கூடாது, ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கணும். அந்த நாட்களில் இஸ்ரவேலின் தேவன் என்று சொன்னாலே மற்ற ஜனங்களுக்கு ஒரு பயம் வருமா? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ராணுவங்களின் தேவன். அவருக்கு முன்பாக எதுவுமே ஜெயிக்க முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒன்று சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் சமாதானத்தோடு போங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறார்? இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்டு உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவாராக. நீங்கள் யாரை நம்பி வந்திருக்கிறீர்கள்? இஸ்ரவேலின் தேவன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன்ட்ட என்ன நீங்க கேட்டீங்களோ அதை கர்த்தர் இந்த நாளில் கட்டாயம் நிறைவேற்ற போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சமாதானம் கேட்டீங்கன்னா சமாதானம் கொடுப்பார். விடுதலை கேட்டீங்க விடுதலை கொடுப்பார். பிள்ளைகள் வாழாம இருக்க ஆண்டவரே என் பிள்ளை வாழணும், வாழ்வு கொடுப்பார். குழந்தை இல்லாம இருக்க ஆண்டவரே குழந்தை கொடுப்பார். ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சரீரத்தில் வியாதியோடு இருக்கிற ஆண்டவரே வியாதியை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேல் என்றால் யாரை சொன்னார்? யாக்கோபை சொன்னார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபு. யாக்கோபை தான் கர்த்தர் இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். எந்த ஒரு மனிதன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்ம ஆரம்பத்திலே நம்ம பாடினோம், யாக்கோபை போல நான் போராடுவேன். அப்ப இஸ்ரவேலின் தேவன் மேல நீங்க அடைக்கலமாய் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிறைவான பலனை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிலர் தான் இந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது 1 நாளாகமம் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 1 நாளாகமம் 4:10 சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. பாத்தீங்களா? ஒரு சில இடத்துல தான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்ரவேலின் தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் ஆயிருக்கிறார். உங்களை இன்னைக்கு சமாதானத்தோடு அனுப்ப போகிறார். நீங்க இந்த விடுதலை உபவாச ஜெபத்தில் என்ன காரியத்திற்காக காத்திருந்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கேட்ட அத்தனை காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புத்தகத்தில் 72ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் எப்படி எழுதுகிறார்? சங்கீதம் 72:18 வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே அதிசயம் நடக்காம இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்காம இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறேன். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்திலே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்திலே நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு அற்புதம் நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அதை 72:17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் இருக்குமா? அவர் அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் அந்த நாமம். அல்லேலூயா.
அப்ப இஸ்ரவேலின் தேவனை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் சகேயு அறியும்படி காட்டத்தி மரத்திலே ஏறினான். அவன் ஒரு பெரிய வரி வசூலிக்கிறவனா இருந்த போதிலும் அவன் தன்னுடைய மேன்மையை எண்ணாதபடி தேவனை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து சகேயனுடைய வீட்டுக்குள்ளே போனார். அல்லேலூயா. அவன் நான் டாக்ஸ் கலெக்டரு, அவரை என் வீட்டுக்கு வந்து ஒரு ஜோமெண்ட் போங்கன்னு சொல்லல. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. அங்கதான் நீங்க தேவனை பார்க்கிற இருதயம். கோடீஸ்வரன் அவன் சொல்லுகிறான், நான் யாரிடத்திலேயாக அநியாயமா வாங்கினது உண்டானால். அப்படிப்பட்ட ஒரு ஆளு நாளத்தனையா கொடுக்கிற அளவுக்கு பலன் இருக்கு அவனுக்கு. அவன் சொல்லுகிறான், காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறான். அந்த காலம் இனி வரப்போகிறது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய மனிதர்கள் இங்க எல்லா பிரிவினையாயிருக்கிற எல்லா திருச்சபைகளும் ஒன்று இணைகிற நாட்கள் வரப்போகிறது. இஸ்ரவேலின் தேவனை பார்க்கிற நாட்கள் வரப்போகிறது. கை தட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரே மேடையில் சிபிஎம், ஒரே மேடையில் டிபிஎம், ஒரே மேடையில் சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்ட், எல்லா சபை தலைவர்களையும் கர்த்தர் ஒருங்கிணைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஜெபிக்க போகிறார்கள். தேசம் மறுரூபமாக்கப்பட போகிறது. இஸ்ரவேலின் தேவனை பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமம் என்றென்றைக்கும் சூரியன் உள்ள மட்டும் இருக்குமா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோசுவா இப்படி எழுதுகிறார். யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யோசுவா 2:11 வாசிக்கும் போது, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. யாரை பற்றி? கர்த்தராகிய தேவனை பற்றி, அவரை பற்றி அறிந்து கொள்ளுகிறார்கள். ராகாப் என்று சொல்லக்கூடிய சகோதரி சொல்லுகிறார்கள், ஐயோ அந்த தெய்வம் மகத்துவம் உள்ள தெய்வம். சொல்லுங்க. அந்த தெய்வத்தினுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் எங்கள் இருதயம் கரைந்து போகிறதா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தை அதிகமாய் நேசிக்க கூடாது, ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கணும். அந்த நாட்களில் இஸ்ரவேலின் தேவன் என்று சொன்னாலே மற்ற ஜனங்களுக்கு ஒரு பயம் வருமா. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ராணுவங்களின் தேவன். அவருக்கு முன்பாக எதுவுமே ஜெயிக்க முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தானியேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், ஆமா வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். ஆமா ஆமா வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரே எல்லாரும் கர்த்தரே எல்லாம் கை தட்டி ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஆர்ப்பரிப்போ கர்த்தரே. ஆமென் ஆமென். ஆர்ப்பரிப்போ. அவரே தெய்வம். ஆர்ப்பரிப்போ. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்லவே. சொல்லுங்க. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்லதேவா. கொஞ்ச காலத்தில் விதவை விட்டு
வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். ஜெபம் கேட்பவரே ஆமென், பெருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரே 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 ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே ஆமென், தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லு, கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. இதுதான் ஜனங்க முகங்குப்புற விழுந்தாங்களா. ஆமென். இந்த ஆவி வரும்போது ஆண்டவர் அப்படி நம்ம இஸ்ரவேலின் தேவனை உயர்த்தணும். அப்ப இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைக்குள்ள வந்த உங்க எல்லாருக்கும் பலன் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த ஏலி சமாதானத்தோட போ என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அப்ப அன்னாளுடைய வாழ்க்கையிலே அன்னாள் தன்னை எப்படியெல்லாம் ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுத்தாள் என்பதைத்தான் ஒரு 3 காரியங்களை உங்கள் முன்பாக பரிசுத்த ஆவியான துணையோடு நான் பேச விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். முதலாவது அன்னாள் செய்த காரியம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். நல்ல கவனிங்க. அன்னாள் கிட்ட ஒரு நல்ல சுவாபம் இருந்தது, ஆலயத்துக்கு போகிற சுவாபம். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் உங்க திருச்சபைக்கு போறீங்களா? அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு என்று ஒரு சபை கொடுத்திருக்கிறார், சபை மெய்ப்பன் கொடுத்திருக்கிறார். அங்க கட்டாயம் நீங்க போய் தான் ஆக வேண்டும். அங்கேதான் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாளுக்கு அவள் ஆலயத்துக்கு போகிற பழக்கம் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆலயத்திற்கு நீங்கள் போக வேண்டும். வருஷந்தோறும் இவன் என்ன பண்ணுவான்? ஆலயத்திற்கு போவா. அப்படி வருகிற வருஷத்துல தான் ஒரு வருஷத்துல அற்புதம் நடக்க போகிறது. ஆனா வருஷத்துல ஆலயத்துக்கு போறவங்களை சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. என்ன நடந்தது? தொடர்ந்து வாசிங்க. இவள் அவளை மனமடிவாக்குவாள். எவளை மனமடிவாக்குவாள்? அன்னாளுடைய கணவர் எல்கானா. எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னாள், பெனினாள். பெனினாளுக்கு குழந்தை பாக்கியம் வந்தது, அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. இப்போ இவ கிட்ட என்ன இல்லையோ அதுல சொல்லி அவ என்ன பண்றான்? மனமடிவாக்குவாள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை என்ன பண்ணும்? ஜபத்துக்கு வரும்போது இப்படிப்பட்ட பிரச்சனை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஜபத்துக்கு வரும்போது பிரச்சனை வரும். கலங்கி போகாதீங்க. உங்களை மனமடி வாக்குவாங்க. நீ தான் வந்துகிட்டே இருக்க, அவன் வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி கூட இல்லையே. புழுப்பூச்சி வராது, குழந்தை ஒரு கை தட்டுக்க போகலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனமடி வாக்குவார்கள். சோர்ந்து போகாதே, ஆனா நீ வருகிறதை விடாத. ஆமென். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வருகிறதை நாம் விட்டு விடுகிறோம். ஐயோ அந்த சிஸ்டர் என்ன கேட்பாங்களே, ஐயோ இந்த சிஸ்டர் என்ன கேட்பாங்களே. சமீபத்தில் ஒரு குடும்பம், ரொம்ப நெருங்கிய ஒரு குடும்பத்தோடு பேசினேன். இந்த முறை சர்ச்சைக்கு போகலையான்னாங்க. என்ன சிஸ்டர் ஏன் போகல? சேலை புதுசு இல்லை பிரதர். உங்களுக்காக தான் சூரத்திலே அவ்வளோ சேலையை வச்சிருக்காரு ஆண்டவர். சர்ச்சைக்கு போகிறதுக்குள்ள பிரச்சனை பார்த்தீங்களா? புதுசு இல்லையா? ஏங்க அப்படி புதுசு தான். ஆமாம், அதுலலாம் காம்ப்ரமைஷனே நான் ஆக மாட்டேன். என் வீட்டுக்கார் புதுசு புதுசாக எடுத்துருவார். இந்த வாரம் தரலன்னா போகல. எவ்வளோ நல்ல வீட்டுக்கார் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு போகுவது உங்களுக்கு தடைபடவே கூடாது. அன்னால் ஆலயத்திற்கு போகிறது தடைபடலை. ஆனா போகும்போதெல்லாம் யார் மனமடி வாக்குவா? பெனினாள் மனமடி வாக்குவாள். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ எங்களுக்கும் திருச்சபை இருக்கிறது. நாங்கள் ஊரில், சொந்த ஊரில் திருச்சபைக்கு இடம் கொடுத்து, எங்களுடைய வீட்டு வாசல்லையே திருச்சபைக்கு 2-3 கிரவுண்டு இடம் கொடுத்து எங்கள் குடும்பத்தார் கொடுத்திருக்கிறார்கள். அதில் சிஎஸ்சி திருச்சபை நிறைவு இருக்கிறது.
நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை எங்க ஊர் கோயில் பரிசுக்கு போவோம். இப்போ ஒரு சமீப நாட்களாக தான் நாங்க சமாதானமா வாரோம். அதுக்கு முன்னாடி போனா என்னதான் இருக்கும்? மனமடிவு தான் இருக்கும். என்ன இருக்கும்? ஏன்னா மனமடிவு ஆகிற ஆட்கள் தாங்க அதிகமா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு காலம் சபைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓய்வு நாள் தோறும் அமாவாசை நாளிலும் கர்த்தரை, மாத பிறப்பிலும் கர்த்தரை போற்றி துதிக்கணும். அங்கே பண்ற போதகரை பார்க்க கூடாது. இங்கே வருகிற என்னை நீங்கள் பார்க்க கூடாது. இங்கே ஆராதிக்கப்படுகிற இயேசுவை தான் பார்க்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவள் அவளை மனமடிவாக்குவாள். மனமடிவினால் அன்னாளுடைய இருதயம் கரைந்து போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய என்ன என்று சொன்னால் பாருங்க, வேத புஸ்தகத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. கூனியான ஒரு ஸ்திரீ 18 வருஷம் கூனி எங்க போனாங்க? ஆலயத்திற்கு போனாங்க. அவங்க ஆலயத்துக்கு போகலன்னா அன்னைக்கு இயேசு வந்திருக்கும் போது என்ன இருக்காது? சுகமாயிருக்காது. அப்ப நீங்க கிறிஸ்டோபரை பார்க்க கூடாது. கிறிஸ்டோபர் கீழே இருக்கிற ஆட்களை பார்க்க. இந்த பிரதரை பார்த்தா நீங்க வரமாட்டீங்க. நீங்க யாரை தான் பார்க்க வேண்டும்? சொல்லுங்க ஐயா. இயேசுவை பார்க்க வேண்டும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. 18 வருஷம் அந்த அம்மா கூலியா இருந்துச்சு. எல்லாம் சொல்லியிருப்பாங்க, கூலி எதுக்கு வந்த நீ பேசாத வீட்டில் இருக்க வேண்டியதானே, உனக்கு தான் சுகம் கிடைக்கலையே, நீ செஞ்ச பாவத்துக்கு தான் கூலி என்று சொல்லியிருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய தாயாருக்கு பேரலைஸ், பக்கவாத நோய். எங்க அம்மாவுக்கு வலது பக்கம் கையும் வலது காலும் வராது. எங்க அம்மா கால்களை இழுத்து இழுத்து தான் நடந்து கோயிலுக்கு வருவார்கள். எங்க அத்தை வீடு அதுல இருந்து இவ்வளவு தூரம் எங்களுடைய ஆலயம் கோயில் இருக்கும், கோயில் வாசல். அப்போது எங்க அம்மாவுக்கு நேர நடக்க முடியாது. 90ஆம் ஆண்டு பக்கவாத நோய் வந்துருச்சு. 89ல் பிபி அதிகமாகி அம்மாவுக்கு பேரலைஸ். அப்போ திருச்சபைக்கு வந்து எங்க அம்மா வந்து அந்த உள்ள உட்கார முடியாது. கால் சர்ச்சுக்குள்ள சேர் கிடையாது, கீழே தான் உட்காந்துருக்கணும். இதே மாதிரி 2 வாசல், மெயின் வாசல், இந்த வாசல்ல அம்மா உட்காந்துருப்பாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஆலயத்துக்கு வருவதை விடக்கூடாது. அப்போ என்னுடைய தாயாரை பார்த்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க இன்னும் இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், நொண்டிக்கு எதுக்கு கோயில்? என் அம்மா என்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் நீட்டி தான் உட்காரணும், காலை மடக்கி உட்கார முடியாது. அப்பவும் அந்த காலை இழுத்து இழுத்து தான் அவங்க வந்து மேலே வந்து உட்காருவான். நொண்டிக்கு எதுக்கு கோயில் அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு, கோயிலுக்கு ஒரு நாள் நின்னது கிடையாது, நல்லா அறிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஆலயத்தில் வந்து கம்யூனியன் கொடுப்பாங்க. இப்போவும் எங்கள் திருச்சபையின் போதகர் என்ன பண்ணுவார்னா, யாரால் நடக்க முடியலன்னா கம்யூனியன் கொடுப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மாவால் போய் கம்யூனியன் இடத்துல போய் முழங்கால் போட்டு எடுக்க முடியாது. சிஎஸ்ஐயில் வந்து நீங்கள் ஆல்டருக்கு போய் தான் கம்யூனியன் எடுக்கணும். ஒவ்வொரு சர்ச்சில் ஒவ்வொரு வித்தியாசமாக கொடுக்குறாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து போக முடியாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்மா பேர் ஜெயம், ஜெயத்துக்கு வந்து கம்யூனியன் கொடுக்கணுன்னா உடனே இங்கேருந்து சொல்கிறாங்க, அங்கே வந்து எடுக்கிறவனுக்கு மட்டும் கம்யூனியன் கொடுங்க ஐயா, நீங்கள் யாருங்க வந்து என்ன பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, மனமடிவு. அப்போ ஒரு முறை அந்த கோயில் வாசலில் உட்காந்து பேசும்போது தான் எங்கள் அம்மாட்ட நான் பேசும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, அம்மா சீக்கிரம் இறந்துருவேன்ப்பா அப்படின்னாங்க. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? ரொம்ப மனமடிவுப்பா, வாழ்க்கையில் வாழையே பிடிக்கல. 90 89 அந்த படிச்சு 97 7 வருஷம் தான் அம்மா அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தாங்க. அப்போ நாங்களாம் என்னம்மா செய்கிறது? ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. மனமடிவு. இன்றைக்கு அன்னாளுக்கு அதே மனமடிவு தான். அன்னாளை குறித்து உனக்கு குழந்தை சுமக்க தகுதி இல்லை, நீ கணவனோடு வாழ தகுதி இல்லை, அதே கணவன் கிட்ட தான் நான் வாழுகிறேன், என்னை பார் இத்தனை குழந்தை இருக்கிறது, உனக்கு குழந்தை இல்லை. மனமடிவு. ஆனாலும் அன்னாள் விடவில்லை. அன்னாள் ஆலயத்திற்கு போனாள். எந்த சகோதர சகோதரி சரியாய் ஆலயத்துக்கு போவதை நீங்கள் வழக்கமாய் வைத்திருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, ஆலயத்திற்கு கர்த்தரை தொழுது கொள்ள போக வேண்டும். ஆலயத்திற்கு குறை சொல்லி போகக்கூடாது. ஆலயத்திலே துணிகளை பார்க்க போகக்கூடாது. ஆலயத்திலே தேவனை மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இவள் பெடினாலோ அவளுடைய குறையை தான் பார்த்தாள்.
வேதம் என்ன சொல்லுகிறது? 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் 3 காரியத்தை சொல்ல. ஏன் அழுகிற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும், அவளுக்கு என்னன்னா, எனக்கு ஒரு பையன் இல்லையே. 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமானவன் அல்லவா? இருதயம் சமாதானப்படல. தேவனுடைய பிள்ளைகளை, இது வருஷம் அவர் எல்கானா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அன்னாளுக்கோ மன நிம்மதி இல்லை. ஆலயத்துக்கு பலி செலுத்த போகும்போது சாப்பிட மாட்டான், அழுது கொண்டே இருப்பாள். ஐயோ, இன்னைக்கு என்ன வேதனைப்படுத்த போறாளே தெரியலையே, நான் என்ன செய்வது? என் கர்ப்பத்தில் குழந்தை உண்டாகவில்லையே, நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு ஏன் குழந்தை இல்லை? அந்த ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை தந்திருக்க கூடாதா? ஐயோ, எனக்கு ஆலயத்திற்கு எப்படி போய் நிற்பது? எப்படி பலி செலுத்துவது? என்னை மனமடிவின் ஒரு வேதனை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான். ஒரு நாளும் நீங்க தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கோ ஆலயத்திற்கோ நீங்க தயவு செய்து போகாம இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முதலாவது அவள் அங்கே போகிறதுனாலதான் இங்கே பின்னாடி நாட்களிலே ஏலி சொல்ற அந்த ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, அதனால நீங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் எந்த சபைக்கு நான் போகாம இருக்கிறேன் என்று சொன்னால், உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கிற சபையிலே நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். சபையோடு இணைந்து கொள்ளுங்கள். சபையில போய் கர்த்தரை ஆராதியுங்கள். போதகரோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள்ள வளர உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தயவு செய்து நான் உங்களுக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறேன், இது சுவிசேஷ கூட்டம், இது சபை அல்ல. உங்க வீட்டுக்கு அருகே இருக்கிற எந்த சபையா இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய திருச்சபையா இருக்க வேண்டும். அந்த சபையில இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சபையின் போதகருடைய பேச்சை கேட்டு அந்த வேத வசனத்தின்படி நீங்க வளர்க்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இரண்டாவது அன்னாளிடத்திலே காணப்பட்ட ஒரு சுவாபம் என்ன என்று சொன்னால், அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாமுவேல் 1:10 வாசிக்கும் போது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இரண்டாவது அன்னாளிடத்திலே காணப்பட்ட ஒரு சுவாபம் என்ன? மனம் கசந்து அழுதாள். வாழையே பிடிக்கல ஆண்டவரே, என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, செத்துட்டா கூட நல்லா இருக்கும். அதான் மனம் கசப்பு. மனம் கசந்து மிகவும் அழுகிறாள். கண்ணீர் ஊற்றுகிறது அன்னாளுக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சமாதானத்தோட போ என்று சொன்னால், இந்த அன்னாளுடைய சுவாபம் உங்களுக்கு இருக்க வேண்டும். சிலர் வெறுமனே அழுதுகிட்டு இருப்பாங்க. இல்ல, அவள் ஆலயத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அழுகிறவளாய் காணப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் மிகவும் மனம் கசந்து அழுதாள். மனம் கசந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் ஜீவனை வெறுக்கிறாள். வேண்டாம், இந்த உயிர் எனக்கு வேண்டாம், என்னை எடுத்துருங்க, என் உயிர் போனா நல்லா இருக்கும். அதான் மனம் கசப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, நான் செத்துட்டா கூட நல்லா இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய காரியம். 12ஆம் வசனம் இப்படி பாருங்க, அழகாய் சொல்லுகிறது. 1:12 வாசிக்கும் போது, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறவராய் காணப்பட்டாள். வெகுநேரம் அழுகிறாள். எங்க அப்பாவுக்கு முடியல, எங்க அம்மாவுக்கு முடியல, எனக்கு குழந்தை இல்லை. வெகுநேரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேவை என்று சொன்னால் அதை வாங்குகிற வரைக்கும் கண்ணீர் வடிக்கணும். நீங்க சும்மா விருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி கரெக்டாக சாப்பாடு நேரம் வந்துட்டு மொய் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? எப்படி இருக்கும்? மொய் வீட்டுக்கு எப்படி போவேன்? நானும் அப்படி தான் போவேன். நானும் கல்யாண வீட்டுக்கெலாம் முன்னாடி போய் இருக்க மாட்டேன். கல்யாண வீட்டுக்கு கரெக்ட் டயத்துக்கு போய் மேலே பார்ப்பேன். கூட்டம் பார்த்தா சும்மா ரேஷன் கடையோட மோசமாக நின்றுச்சுன்னா சொந்தக்கார கையில் பணத்தை கையில் கொடுத்துட்டு, எனக்கு வேலை இருக்கையான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் மேடையில் நின்று அவ்வளோ சீக்கிரம் நின்னதே கிடையாது. நம்ம அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். முன்னாடியே போய் லைனில் நிற்கணும். நாளைக்கு அவர் வீடியோ பார்த்தாருன்னா எனக்கு செய்வார். அப்படிலாம் நிற்கலை நான். ஆனால் தேவ சமூகத்துக்கு பாருங்க,
கடைசி வண்டி, லாஸ்ட் வண்டி, லாஸ்ட் மினிட்ல வந்து வசனத்தை கேட்டு எப்படியே ஊத்திடுவார் ஆண்டவர் உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னையா அர்ப்பணிப்பு, யார வேணா இருந்துட்டு போயா. உனக்கு தேவ சமூகத்தில் வருவதற்கு அவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள், அழுதாள். எத்தனை பேர் கண்ணீர்ல கண்ணீர் வருது, எல்லாம் சுகமா இருக்கிறோம். அன்னாளுக்கு மனமடிவில் பிரச்சனை, மிகவும் அழுகிறாள். இன்னைக்கு என் குழந்தை உண்டானாதான் போவேன்னு உட்கார்ந்துருக்கார் ஆண்டவட்ட. தேவனுடைய பிள்ளைகள் நிறைய மாறணும். ராமன் சொல்லுங்க. 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். எதுல பேசினா சொல்லுங்க, எதுல பேசினா? இருதயத்திலே பேசினால். 14. அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. கேட்கவில்லை. உதடு பரிதபிக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சர்ச்சை விட்டு வெளியே போனா என்ன கேள்வி கேட்க போறாளோ தெரியலையே, பணம் கேட்க போறாங்களே தெரியலையே, ஐயோ நான் எப்படி இந்த இடத்த விட்டு வெளியே போவேன், ஐயோ மாட்டிக்கிட்டேனே, பதறணும். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சத்தம் கேட்கல, இருதயம் பரிதபிக்குது, அண்ணாளுக்கிறது. அதனாலதான் அந்த ஆசீர்வாதம். அதை பார்த்து தான் அவர் என்ன சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 14ஆம் வசனம், அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். பாத்தீங்களா, இதுதான் ஊழியக்காரனுடைய சுபாவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரங்க உங்களை புரிஞ்சுக்கிட முடியாது. உங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக எங்க ஊழியக்காரன் வைக்கல, அவருடைய வார்த்தை சொல்வதற்காக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் நீங்க சொல்லணும். ஐ எம் நார்மல் ஹியூமன். என்கிட்ட நீங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. நீங்க சொல்ல வேண்டிய இடம் தேவ பிரசன்னம் தான். அதுக்கு தான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றா, ஊழியக்காரன் பார்க்கறாரு மேல வந்துட்டு, இவ குடிச்சிட்டு வந்திருக்கா. என்ன சொல்றாரு? எவ்வளவு யோசிச்சிருப்பாரு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நான் அதான் உங்களை தேவன் பக்கமாவே திருப்புறேன். உங்க பார்வை முழுவதும் யாரை தான் சார்ந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இரண்டாவதாக மனம் கசந்து அழுகிற ஒரு அனுபவம் அந்நேரத்தில் இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் மனம் கசந்து அழுகுறீங்க? எத்தனை பேர் அழுகுறீங்க சொல்லுங்க. அன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், என்னுடைய தாயாருக்கு நான் 15 வயசு, எங்க அம்மாவுக்கு மனம் கசந்து அழுது ஜெபிக்க எனக்கு அன்னைக்கு தெரியல. அம்மாவுக்கு மாதம் 200 அனுப்புனா போதும்னு சொல்லி நான் கடைக்கு வந்துட்டேன். 15 வயசில் அம்மா இறந்தாங்க. 10 வயசில் 11 வயசில் கடைக்கு வந்துட்டேன். இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தாயாருடைய அன்பு எனக்கு புரிய வந்தது. ஆனால் இன்னைக்கு தேவன் பலருக்கு அப்படி ஜெபிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஒரு சொட்டு கண்ணீர் கூட எங்கள் அம்மாவுக்கு என்னால் ஜெபிக்க முடியல, தெரியல. இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைங்களாம் நான் சொல்லி கொடுக்குறேன். அவள் மனம் கசந்து அழுகிற ஒரு அனுபவம். பேதுரு பாருங்க, மனம் கசந்து அழுதான். இயேசுவை காட்டி கொடுத்துட்டோமே, ஐயோ அவர் சொல்லியே நான் காட்டி கொடுத்து, அவன் மனம் கசப்பு, மனதளவில் கசப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ. அப்போ முதல்ல அன்னாள்கிட்ட ஒரு சுவாபம். என்ன சுவாபம்? ஆலயத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போறதை நிறுத்திடாதீங்க. நீங்க போறது கத்தரை பார்க்குறீங்க, நீங்க கத்தரு கொடுக்குறீங்க. நான் சொல்றேன், நீங்க கொடுக்கிற காணிக்கை கத்தருக்கு, அது எனக்கு இல்லை. நான் சுகபகமா வாழ்றதுக்கு நீங்க கொடுக்கல. தேவன் என்னை சொல்லுவார், இந்த காணிக்கை நீ செலவு பண்ணு, இந்த காணிக்கைக்கு பிள்ளைக்கு வாங்கு. இப்போ பிள்ளைகள் வாங்கிறது கூட நான் அந்த காணிக்கையில் எடுக்கிறதில்ல. அவங்களே டியூஷனில் படிக்க வச்சு அவங்க செலவுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. முடிஞ்ச அளவு உண்மையாக இருக்கிறோம். ஆனால் சிலர்லாம் நினைக்கிறாங்க, இவன் என்கிட்ட பேசிட்டா காணிக்கை கேட்டுருவானோ, ஐயோ என்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சு கேட்டுருவானோன்னு நினைக்கிறாங்கன்னு கர்த்தர் சொன்னார் நேற்று கூட. தயவு செய்து சொல்கிறேன், தேவனுடைய மனிதர்களை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவள் மனம் கசந்து அழுகிற ஒரு அனுபவம் இரண்டாவது இருந்தது. அப்போ நீங்கள் முதல்ல ஆலயத்துக்கு போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துக்கு போகாமல் ஒருவர் இருக்கவே கூட. அப்பா அவர் எப்படி வேணா இருந்துட்டு போகிறாரு. நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க? இயேசுவை பார்க்க போகிறீங்க. ஆமென். ரெண்டாவது மனம் கசந்து அழுதாள். அதனால தான் அந்த ஆசீர்வாதம். மனம் கசந்து அழுது 3 காரியங்களை சொன்னேன், அவள் என்னென்ன செய்தாள் என்று சொல்லி. மூன்றாவதாக அன்னாளுடைய காரியம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது,
1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். மறுபடி அவனை என் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விட்ட குறை தொட்ட குறையா இருக்காது. கர்த்தருக்குன்னா அது கர்த்தருக்கு தான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது கர்த்தருடைய பெட்டிக்குள்ள உள்ளது. நான் சொன்னேன், இங்க இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கர்த்தருடையது. அது ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவருடையது அல்ல, அது கர்த்தருடையது. அதுல என்னுடைய நான் இரவு பகலா வீடு வீடா ஜெபிச்சு வாங்கிட்டு வந்த காணிக்கை அதுல இருக்குது. நான் ஒன்னும் உங்ககிட்ட வாங்குறதுல மட்டும் குறியா இல்ல, நான் கொடுப்பதிலும் குறியா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை என்ன பொருத்தனை பாருங்க. நிறைய பேருக்கு பொருத்தனை பண்ண தெரியல. பொருத்தனை பண்ண இப்படி பண்ணணும். ஒரு பிள்ளை தந்தீங்கன்னா அந்த பிள்ளை யாருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பாருங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் பின்னாடி அண்ணாளுக்கு 5 பிள்ளைய கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொடுக்கிற இருதயம் சும்மா நினைப்போம். சில விஷயம் கொடுக்கணும், கொடுக்க மாட்டோம். அப்படியே உலகத்தை தூக்கி தாங்குற மாதிரி நம்ம நினைப்போம். அப்படிப்பட்டவற்றெல்லாம் என் ஆண்டவர் வாங்குவதே இல்லை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேஆர்சி குஷ்டரோகம் சுத்தமான பிற்பாடு காணிக்க கொண்டு வர. அடே கொடுக்கிறவன் நீ அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலின் தேவனுக்கு கொடுத்துருக்கணும். அப்ப அவர் வாங்கியிருப்பார் காணிக்க. நீ ஆண்டவருக்கு ஒரு பரீட்சை வச்சு கொடுக்கிற காணிக்கை தேவன் வாங்குவதில்லை. பிரியமானவர்களே, தன் பிள்ளை, இந்த பிள்ளையினால தான் மனமடிவே. ஆனால் அவள் பொருத்தனை பண்ணினால் அந்த பொருத்தனை கர்த்தர் கனப்படுத்தினார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீங்க மனுஷனுக்கு பொருத்தனை பண்ணல, நீங்க ஆண்டவருக்கு பொருத்தனை பண்றீங்க. நீங்க எனக்கு கொடுக்கல. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. நான் கொடுக்கலன்னா அவர் ஓட மாட்டாருன்னு. இங்க இல்லைன்னா வேற பக்கம் ஆந்திராவில் ஓட வைப்பாரு, கர்நாடகாவில் ஓட. ஆக மொத்தம் ஓடுறது நிற்காது. கைதட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க கொடுத்தா இங்க ஓடுவேன், எங்க கொடுத்தாலும் எங்கேயும் ஓடுவேன் இயேசுக்காக. ஆமென். ஆமா தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சொன்னேன்ல, எனக்கு டினாமினேஷனோ இடமோ முக்கியம் இல்லை, இயேசு தான் முக்கியம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்கேயும் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆமே. எனக்கு தேவை ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பாடு தான், அவ்வளோதான். நான் என்னுடைய சர்க்கிளை எளிமையாக வச்சிருக்கிறேன். பிரபலமாக வச்சாதான் நான் கவலைப்படணும். தேவனுடைய பிள்ளைகளே, அவள் சர்க்கிளை எளிமையாக வச்சிருக்கிறான். ஒரு பிள்ளை கொடுத்தா தருவாண்டவரே. அப்போ வேதம் சொல்லுது பாருங்க. அடுத்து நீங்க அந்த இப்போ நீங்க 17ஆம் வசனத்தை வாசிட்டு அடுத்த வசனம் வாங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. பொருத்தனை பண்ணி முடிச்ச உடனே இப்ப வார்த்தை வந்துட்டு, சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம். அது வரைக்கும் அவன் சாப்பிடல. ஊழியக்காரனுடைய தயவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஏலிகிட்ட ஒரு தயவு கிடைக்குது. அதனாலதான் ஜனங்க நிக்கிறாங்க. என்ன இவங்க டெய்லி நின்றுகிட்டு இருக்கிறாங்க ஜெபம் பண்றதுக்கு? ஊழியக்காரனிடத்துல தேவன் சில வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவ்வளவுதான் ஜெபிச்சாலும் அந்த ஊழியக்காரன் சொல்லும் போது உறுதிப்படுது. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்ல புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். ஆமென். நீங்களும் இன்னைக்கு புறப்பட்டு போய் போஜனம் பண்ண போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் வேத வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே, ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
அதுக்கப்புறம் அன்னாள் துக்கமுகமாய், அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை நடந்திருக்கும். பெனினால் சொல்லியிருப்பா, ஆடப்போ என் பிரச்சனையை, என் கண்ணீரை ஒருத்தர் கண்டுட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் மூலமாய் வார்த்தை வந்து விட்டது. நீ இஸ்ரவேலின் தேவன்கிட்ட கேட்ட உன் விண்ணப்பத்திற்கு பதில் வந்து விட்டது. ஐயோ, எனக்கு குழந்தை உருவாக ஆரம்பித்து விட்டது. கண்ணு வந்துருச்சு, கால் வந்துருச்சு, மூக்கு வந்துருச்சு, வயிறு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணல? துக்கமாவே இல்லை. நம்ம எப்பவுமே துக்கம்தான். எப்பவுமே ஆண்டவர் குழந்தை வச்சுட்டு இந்த நம்பிக்கையே இந்த பிள்ளைக்கு இல்லைன்னு நினைப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாட்டி ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டீங்க என்று சொன்னால் தேவன் அதை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசி முடிக்கலாம். 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் காரியம் மாறுதல் ஆகி முடிகிறது. ஜெபம் பண்ணுவதற்கே நீங்க முயற்சி பண்ணலன்னா எப்படி காரியம் மாறுதலா முடியும்? அவர் என்ன சர்க்கஸ் பண்ணியா கொடுக்க முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அன்னாளிடத்தில் இந்த அற்புதத்தை தேவன் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அன்னாள்கிட்ட இவ்வளவு குணாதிசயம். ஒன்று, முதல்ல என்ன செஞ்சா? ஆலயத்துக்கு தவறாமல் போனார். இரண்டாவது, மனம் கசந்தழுதார். மூணாவது, பொருத்தனை. ஆமென். நீங்களும் அப்படி பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. பொருத்தனை பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ அழகான பிள்ளைய கொண்டு போய் ஆண்டவர் கொடுக்கறதா? என்ன சொல்லுவோம்? இன்னொன்று பெற்றுக்குவோம். அது கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் அது கடவுளுக்கு. எப்படி? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 சகோதரர்கள். அப்போ கடைசி சகோதரனை ஐயருக்கு படித்தாங்க. அவர் சாட்சி சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் எனக்கு படிப்பு ஏறலை, அதனால் நீ ஐயருக்கு படிச்சுன்னு சொன்னாங்களாம். அது எவ்வளோ பெரிய உன்னதமான வேலையா. அல்லேலூயா. நீங்களும் பொருத்தனை பண்ணுங்க. ஏசப்பா, என் வயிற்றில் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எது பிறந்தாலும் உம்மை பற்றி சொல்லி கொடுப்பேன், உம்முடைய வழியிலே நடப்பேன். அவன் முதலமைச்சரே ஆனாலும் உம்மை ஆராதிக்கிறவன் ஆயிருக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் பொருத்தனை. பொருத்தனை பண்ணதுக்கு பிற்பாடு துக்கமாக எவன் கேட்டாலும் பதில் சொல்லுங்க. கர்த்தர் தருவா. குழந்தை இல்லையா? கர்த்தர் தருவார். உருவாக்கிட்டார். 2 மாசம் ஆகியிருக்கு. சொல்லுங்க விசுவாசமா. 6 மாசம் கழிச்சு இன்னும் வரலையே, வரும். உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். பாலியாங்கி சோக்கு ஒரு சைக்கிள் ஆசை, எப்படியாவது ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் ஜோம் பண்ண பாருங்க, அவ்வளோ பெரிய ஊழியக்கார் ஆரம்ப ஊழியத்தில். அப்போ அவர் ஜோம் பண்ணி ஆண்டவரே நீ சைக்கிள் தந்ததற்காக உமக்கு அப்படி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ சைக்கிளே வரல. அப்போ கேட்காங்க, ஐயா உங்களுக்கு சைக்கிள் தேவைன்னு சொன்னீங்களே, சைக்கிள் சந்திக்கப்பட்டுருச்சு. எங்கேயா இருக்கு? உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போதான் ஆன்பர் போட்டிருக்காரு. அல்லேலூயா. இப்போதான் டயர் போட்டிருக்காரு. ஏன் அப்படி சொல்ல தெரியணும் நமக்கு. ஒன்றும் சம்பாதிக்க துப்பு இல்லை. இந்த ஆளை கல்யாணம் பண்ணி எதுக்கு, இந்த அம்மா கல்யாணம் பண்ணி எதுக்கு, அப்படியே நம்ம சொல்கிறோம். எல்லாம் உருவாக்குகிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆம்பல் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜீம் பூம்பா சைக்கிள் வட்டினா வருமா அது? அப்போ அது சைக்கிளாகவே இருக்காது. அப்புறம் பார்த்தா ஒரு 3 நாள் கழித்து புது சைக்கிள் வந்து ஆல்டர் பக்கத்தில் நின்றுச்சான். இவர் காலில் சர்ச்சை திறந்தா சைக்கிள் நீக்கி. என்னையா யார் சைக்கிள் கொடுத்தான்னு கேட்டால், அந்த கொரியா தேசத்திலிருந்து வேலை செஞ்சவர் அமெரிக்கா தேசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. அப்போ இவர் சைக்கிளில் கொண்டு போக முடியுமா? இவர் சர்ச்சில் விட்டுட்டு போயிட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எவ்வளோ பெரிய தெய்வம் ஐயா. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்கிறேன் தீர்க்க தரிசனமா, நீங்கள் இஸ்ரவேல் தேவன்கிட்ட சொன்ன அத்தனை வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த போகிறார். ஆமென். சமாதானத்தோடு போங்க. ஆமென். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.